ஏன்னா சீனா அடிச்சானா நம்ம திருப்பி அடிக்கணும். அதுக்கு தானே அது. நீ எந்த சக்தியோட அடிக்கிறியோ அதே டிகிரி அதே அளவுக்கு பலத்தோட நான் உனக்கு திருப்பி அடிப்பேன். அதுக்கு பிறகு தான் டெட்டரண்ட், அச்சுறுத்தல் ஆயுதம், தற்காப்புக்காக செய்யக்கூடியது. அப்ப அதை எப்படி நீ வந்துட்டு அதை மறுப்ப நீ ஈரானுக்கு? அதுக்கு இப்ப இதுதான் உலகம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. ஈரான் என்ன செய்யணும்ன்றது நீ யார் சொல்றதுக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈரான்ல ஜனநாயகம் இருக்கணுமா தியோக்ரஸி இருக்கணுமான்னு அங்க முடிவு எடுக்கட்டும். அது நீ சொல்லக்கூடாது. அப்படி இஸ்ரேல் அழிச்சிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இவங்க சொல்ற மாதிரியே அங்க காமினிக்கு எதிராக மக்கள் இருக்காங்களா? ஏன்னா மேற்கத்திய ஊடகங்களா அங்க நிறைய மக்கள் அப்படியே கொண்டாடுற மாதிரி எல்லாம் படங்கள் காமிக்கிறாங்க. நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்காங்க, மத்தவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுல அந்த ஸ்டேட் வந்துட்டு சரியா செயல்படல. இப்ப சமீபத்தில் தான் எல்லாத்தையும் பொறிக்கிறதுக்கு அழிச்சிட்டோம்னா நிறைய பேர் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப் குரல் கொடுத்தது எல்லாம் அப்போ அப்படிதான். 60,000-70,000 பேரை கொண்டானே 2 வருஷத்துல காசால. அதை பத்தி குரல் கொடுத்தாரு அவரு ட்ரம்ப். ஏன் வாயை பத்தி சும்மா இருந்தீங்க? அப்போ இந்தியாவும் தான் அவனுடைய நாட்டுக்கு எதிரானவன் அவன் பார்த்து கொள்றான், பொறுக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு மிதிப்பான் தான் அவன், எந்த ஸ்டேட்டா இருந்தாலும். இதுவும் தியோக்ராட்டிக் ஸ்டேட் தான். பாகிஸ்தான் மட்டும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் தான். அது முண்டு போட்டுருவியா உடனே வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா பாதுகாக்குது. பாகிஸ்தான் அமெரிக்கா பாதுகாக்குது. அதான் சொல்ல வரேன். அவனுக்கு தேவை. இந்தியா வந்துட்டு டெவலப் பண்ணது இல்ல இண்டிவிஜுவலா, மோடி கிடையாது, டிஆர்டிஓ டெவலப் பண்றாங்க. அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்காது. என்கிட்ட வாங்கிக்கோ, வாங்கி வச்சுக்கோ அப்படின்றான். அவ்வளவுதானே. சோ ஈரான் என்ன செய்யணும், ஈரான் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேடிக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு உலக நாடுகள் அதை ஆதரிக்கணும். என்பிடி எல்லாம் தூக்கி போடு. ஒரு நாடு இன்னொரு நாடு நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டுக்கு உதவக்கூடாது. என்பிடில ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகே, அதை பண்ணலாம். அவனா டெவலப் பண்றதை நீ எப்படி தடுப்ப? தட் இஸ் த ப்ராப்ளம். சரி, இப்ப இது என்ன எப்படிதான் போகும்? 79 ரொம்பலாம் போகாது. அவன் பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் அடிப்பான். அமெரிக்காவுடைய அசட்ஸ் எல்லா இதுலயும் இருக்குது. எல்லாமே வந்துட்டு அது எல்லாமே ஈரான் பக்கத்திலேயே இருக்கு. எல்லாம் ஈரான், சவுதி, குவைத், ஆமா, லெபனான், கட்டார், ஜோர்டான், இது எல்லாமே ஈரானுக்கு பக்கம். எல்லாம் அங்கேயே மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது தான். குவைத் எல்லாமே அதைத்தான் போட்டு அடிக்கிறான். இப்ப சவுதி எல்லாம் அடிச்சிருக்க, சவுதி தூதரகம், குவைத் அடிக்கிற எல்லாமே தூதரகம் அமெரிக்காவுடைய அசட்ஸ் இருக்குதோ அதை தான் அடிக்கிறான். அவன் விமான நிலையம், தளங்கள், ராணுவ தளங்கள், இதெல்லாம் தான் குறிப்பிச்சு அடிக்கிறான். நிறைய பேர் சொத்து போயிருக்கிறாங்க. அதனால போர் நிறுத்தம் போன முறை அப்படிதானே போர் நிறுத்தம் வந்துச்சு. சிவிலியன் இல்ல, மிலிட்டரி.